வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க. இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்களுக்கு நிதி ஆதாயங்களானது ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருமுறை ஒரு பயிற்சியானது ஏற்படுது. அந்த ஒரு பயிற்சியினுடைய காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வான நிலைகளானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்தங்கிய நிலைகளானது காணப்படுமா அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டிசம்பர் மாதத்தில் மகரம் கும்பத்தில் என சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இருமுறை பயிற்சியாகின்ற, செவ்வாய் பகவான் கடகராசிக்கும் சூரியன் தனுசு ராசிக்கும் பயிற்சியாகின்றன. இந்த மாதத்தில் புதன் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைக்கு மத்தியில் இந்த மேசராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகவும் சிறப்பானதாக அமையும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க. வேலையில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எதிர்பார்த்த நிதி ஆதாயங்களை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பான பேச்சின் மூலமாக உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். வணிகம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலைகளானது கிடைக்குங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் தந்தையினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். கடன் தொல்லை மற்றும் நீண்ட நாட்களாக உடல்நல தொடர்பான பிரச்சனைகளானது தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய நடுவில் நிலம், வீடு வாங்குவது, விற்பது தொடர்பாக லாபங்களானது உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வெளிநாடு வெளியூர் தொடர்பாக செய்யக்கூடிய தொழிலில் உள்ள தடைகள் அனைத்துமே நீங்கும். இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பிள்ளைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளானது தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது அமையும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவார்கள். அதேபோல் உடல்நிலையானது உங்களுக்கு மேம்படும். இந்த மாதத்தில் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாகும். முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியங்களானது பெறும். மனதில் தைரியங்களானது கூடும். சுய நம்பிக்கையானது உண்டாகுங்க. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகளானது கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். செயல்திறன்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்களானது உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய மத்தியில் மரியாதையானது ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகளானது உண்டாகுங்க. திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். முக்கிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலைகளானது காணப்படுங்க. தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் இந்த மாதத்தில் உறவினர்களுடைய வகையில் தீர்க்க முடியாத ஒரு சுப செலவுகளை நீங்கள் சுமைக்க நேரிடுங்க. அதேபோல் முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பானது ஏற்படும். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கலாம். அதேபோல் சிலர் கூட்டு தொழில் முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா லாபத்தையும் தேடலாங்க. சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாம். அதேபோல் இந்த மாதத்தில் ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகங்கள் ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் அடையலாம், சேமிப்பும் அடையலாம். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் கொடுக்கும். எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய கடமைகளை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவீர்கள்.
பொருளாதாரத்தில் பிரச்சனைகளானது இருக்காது என்றாலுமே வைத்திய செலவுகள் அல்லது வீண் விரைய செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்குங்க. அதனால சில சமயங்களானது விரக்திகளானது ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகளானது இருக்காது. மேலுமே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத செல்வ சேர்க்கையானது ஏற்படும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் நீங்கும். எதிலும் ஒரு வேகங்களானது உண்டாகுங்க. அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் தேவை. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலுமே அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்களானது உங்களுக்கு சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கானது நீங்கி வேகங்களானது பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்களானது நீங்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால பார்த்தீங்கன்னா நன்மையும் அடைவார்கள். மேலிடத்தில் இருந்து பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வழங்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் திருப்தியான நிலைகளானது காணப்படுங்க. வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதனால செலவுகளானது ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி நெருக்கங்களானது ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதையும் கழிப்பீர்கள். வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கையானது உண்டாகுங்க. மனதில் வீண் கவலைகளானது ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எல்லோரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமைகளானது அதிகரிக்கும். செல்வங்கள் பல வழிகளிலுமே பார்த்தீங்கன்னா சேருங்க. வாக்கு வன்மையினால எதையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டைகள் போட்டவர்கள் விலகி விடுவார்கள். அதேபோல் முயற்சிகளானது சாதகமான பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11 இருப்பதனால பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது சாதகமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க. மாணவர்களுக்குமே கல்வியை பற்றி மனக்கவலைகளானது உண்டாகும். பயணங்களானது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்ல நேரலாங்க. உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதங்களானது ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணுங்க. அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகமானது உண்டாகும். பணவரவும் ஏற்படும். எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா மறையுங்க. பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புகரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களும் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு வன்மையினால காரியங்களில் அனுகூலங்களானது ஏற்படுங்க. இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தினால வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கும். வாகனம் வீடு ஆகியவற்றினால செலவுகளானது ஏற்படுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா தலையிடுவதை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. மேலுமே அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் சுமாராக தான் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா தவிர்க்கணுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குங்க. அதேபோல் புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். கணவரினுடைய பாராட்டுகளானது கிடைக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். போல இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது ஏற்படுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது கிடைக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே அவர்களால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம். ஸோ கவனங்கள் தேவை. உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.